வாங்கிக்கோ தேவி நீ சிறையனங்க வாழ்மை சிறையனங்க வாழ்மை தாய் மந்தி பூ கொண்டவளே உன்னுடைய புகழை உகந்தனக்கு அருள் பூரி ஆதிவல்லி கையிலே ஆண்டவன் சிவபெருமான் அகிலத்தை படைத்து 14 லோகத்தை பரமசிவன் படைத்தாரையா ஓரறிவு முதல் சரி 6 அறிவு ஜீவன்களையும் படைத்து நாமளை போல மானிட மனிதர்களையும் படைத்தார் படைத்த இறைவன் சிவபெருமான் நாம வாழ்ந்து வரக்கூடிய பூலோக சீமையிலே சரி முக்கியமான ஒரு நாடு ஒன்று இருக்கிறது அந்த நாடு எங்கே இருக்கிறது தெரியுமா தானே ஓன்கு சங்கு தேவோ ஒன்றங்கேடல் உவர்கள் இரண்டங்கேடல் நல்ல மூன்றங்கேடல் முத்து நாலங்கேடல் நெஞ்சு ஐந்தங்கேடல் பஞ்சு ஆறங்கேடல் தயிர் கேடல் பட்டன்கேடல் பார்கேடல் பக்கத்தில் பலிங்கியும் பாறை பச்சையான மரமடி மாணிக்க புற்று மதகிரி போல் வளர்ந்திருக்கு தங்க புற்றா வெள்ளி பூற்றா புற்றா வெள்ளி போன்றா தானே அங்கே மலர்ந்திருக்கு ஓன்கு சங்கு தீவுக்கப்பான் 1ஆம் கடல் உவர்கடல் 2வது கடல் நல்ல தண்ணி 3வது கடல் அது முத்துக்கடலையா 4வது கடல் நஞ்சுக்கடல் 5வது கடல் பஞ்சக்கடல் 6ஆம் கடல் தயிர் கடல் 7ஆம் கடல் எண்ணெய் கடல் 8வது கடல் திட்டுக்கடல் 9வது கடல் ஒய்யார அலைகடல் 10வது கடல் அதுதான் பார்கடல் பார்கடல் பக்கத்திலே பளிங்கிப்பாறை பக்கத்துல பச்சை ஆலமரம் இந்த ஆலமரத்துக்கு அருகாக மாணிக்க புற்று ஒன்று இருக்கிறது பார்க்கிறதுக்கு ஒரு புற்று தான் ஆனா அதுக்கு 1000 வாசல் இருக்குது ஐயா ஆமா புற்றுக்கு 1000 வாசல் நம்முடைய மனசு இருக்கே பாழா போன இந்த மனசு இதுக்கு 1000 வாசல் இருக்குது ஐயா கேட்க மாட்டேங்க அது எல்லாருக்கும் அப்படி வாசல் இருக்காது சில பேர்களுக்கு அத்தனை மனசு இருக்கிறது ஆனால் இந்த நாகலோக பட்டணத்தில் யார் யாரெல்லாம் வாழ்ந்து வருகிறார்கள்
நாகலோகை பட்டணத்தில் பட்டணந்தோ பட்டண யாரெல்லாம் வாழ்ந்து மாறா வாழ்ந்து வார நாகக்கண்ணி நாகலோக பட்டணத்தில் பட்டணந்தோ கருநாகம் சென்னாகம் சென்னாகோ கண்ணாடி விரிசுகளோ விரிசுகளோ 5 தலை நாகங்களா நாகங்களா 10 தலை நாகங்களா நாகங்களா எத்தனை நாகங்கள் இருந்தாலும் இந்த நாகலோகத்துக்கெல்லாம் தலைவி என்று சொன்னால் நாகராஜன் நாகக்கண்ணி இவங்க பாம்பு சொருபத்தில் இருக்கிறார்கள் ஐயா. மனிதன் போலே முகமழகு பாம்பின் போலே உடல் அழகு நாகராஜன் நாகக்கண்ணி நாகலோக பட்டணத்தில் இவர்கள் மன்னவேறும் தேவியுமா மகிமையுடன் வாழ்ந்து வாரா மன்னவேறும் தேவியுமா வலயத்தில் வாழ்ந்து வாரா தண்ணீர் போலே சேகரம்மை வாழ்ந்து வாரார் ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு உண்மையுடன் வாழ்ந்து வாரார் நாகராஜன் நாகக்கண்ணி நாகலோகே பட்டணத்தில் எப்ப நாகக்கண்ணி நாகராஜன் நாகக்கண்ணி இந்த நாகலோக இந்த பட்டணத்திலே நாகராஜனும் இந்த நாகக்கண்ணியும் கணவனும் மனைவியுமாக கீசகனும் கிளியும் போல சாரையும் சர்ப்பம் போலவும் இணை பிரியாமல் வாழ்ந்து வருகிறார்கள் ஐயா. கணவன் மனைவி என்று சொன்னால் ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்க வேண்டும். விட்டு கொடுத்தவர்கள் வாழ்க்கையில் கெட்டு போவதில்லை. விட்டு கொடுத்தோம்னா வாழ்க்கையில நாம ஜெயித்து கொண்டே இருக்கலாம். நாகராஜ நாகக்கன்னியானவளுக்கு இந்த ஆண்டவன் சிவபெருமான் நல்லவர்களுக்கு எந்த குறையுமே வைப்பதில்லை. நல்ல மனசு இருந்தாலே போதும் ஐயா. மனம் இருந்தால் இடம் உண்டு என்று சொல்லுவார்கள். இந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணி பெண்குடியானவளுக்கும் ஆண்டவன் ஏகப்பட்ட செல்வாக்கு சொல்வாக்கு இருக்கிறது. அவருக்கு சொட்டு ஆன குறைவும் இல்லை, சுகத்தான தாழ்வும் இல்லை, மண்ணால குறைவும் இல்லை, மனையான தாழ்வும் இல்லை, பொன்னான குறையும் இல்லை, குறையும் இல்லை, பொருளான தாழ்வும் இல்லை.
ஐயா எக்கச்சக்கமான சொத்து சோகங்கள்லாம் இருக்கு. சொட்டால் குறைவும் இல்லை சுகத்தால் தாழ்வும் இல்லை மண்ணால் குறையும் இல்லை மனையால் தாழ்வும் இல்லை தாழ்வுமே இல்ல வந்துக்கோங்க. எத்தனையோ செல்வாக்கு இருக்குது ஐயா செல்வாக்கு சொல்வாக்கெல்லாம் நிறைய வச்சிருக்காங்க. மாடிக்கு மேல மாடி மாடி அதுக்கு மேல அம்மாடி ஆத்தாடி அவங்க போட்டிருக்காங்க மொட்டை மாடியில காத்தாடி பெரிய காத்தாடி எல்லாம் கொண்டு போய் போட்டிருக்காங்க. ஆனா எத்தனைகள் இருந்தாலும் தோப்புகள் இருந்தாலும் துறவுகள் இருந்தாலும் ஆமாம்மா. வீடு மாடி 7 அடுக்கு மாடிகள் இருந்தாலும் இருந்துட்டாலும் இவர்களுக்கு குழந்தை செல்வம் இல்லை ஐயா செல்வத்திலே பெரிய செல்வம் செல்வம் என்ன செல்வம்? தித்திக்கிற கனி திகட்டாத கனி நம்மகிட்ட என்றுமே பேசுகின்ற கனி அது என்ன கனி ஐயா பலாக்கனி பலாக்கனிமா. பலாக்கனி உங்களுக்கு பிடிச்ச கனி பலாக்கனி எவ்வளவு குடும்பத்தோட போய் சாப்பிட்டாலும் தேவட்டாது பாத்துக்க. ஐயா உங்களுக்கு பிடிச்ச கனி என்ன கனி ஐயா ஆ. ஓ கொய்யா கனி ரொம்ப பிடிக்குமா சீனகத்தி ஆகுங்களாமா. சரிதான் அந்த கனியை வந்து விரும்பி சாப்பிடலாம். ஆனா எத்தனை கனிகள் இருந்தாலும் செல்வத்திலே பெரிய செல்வம் குழந்தை செல்வம் இல்லாமல் இந்த நாகராஜனுடைய மனைவியான நாகக்கன்னியானவள் பிள்ளையது இல்லை பிள்ளையது இல்லை பெருங்க மேலே ரொம்ப உண்டு டிக்கி 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 என்று மனக்கு மேல ரொம்ப உண்டு குழந்தை அது இல்லை என்று கொடுங்க மேல ரொம்ப உண்டு நாகராஜன் நாகக்கண் நாகலோக பட்டனே முப்பது வயதுவ முடிடறிக்க குழந்தை இல்லை டிகி 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 இவருக்கு 40 வயதுவ நாளாள குழந்தை நாகராஜ நாகக்கண் நாகலோக பட்டன 50 வயது 50 வயசு ஆகிறது நாகராஜ நாகக்கண்ணிக்கு நாகலோக பட்டணத்தில் 50 வயசு ஆகிறது சரி. ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை ஒரு ஆம்பளை பிள்ளை இல்ல, ஒரு பொம்பளை பிள்ளை கிடையாது. பார்த்தால் அந்த நாகக்கன்னியானவள் என்னம்மா? கணவனிடத்திலே நாகக்கன்னியானவள் அவள் பேசவே மாட்டாள் ஐயா அன்றுதான் அவள் பேசுகிறா என்ன பேசுறா? ஏன்னா அந்த காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் பேச மாட்டார்கள் என்று சொன்னா கணவனை எதிர்த்து பேச மாட்டார்கள் அதெல்லாம் பேச மாட்டான்னு சொல்றாங்க. அதுக்காண்டி பேசாமே இருக்க முடியுமா இல்லம்மா. எதிர்த்து பேச மாட்டார்கள் அவர் என்ன சொல்றாரோ அது சரின்னு அடிச்சுடுவாங்க. அன்றுதான் அவள் பேசுகிறாள் ஐயா மன்னா உங்களுக்கும் வயசு 50 வயசு ஆகிறது ஆனா இதுவரைக்கும் குழந்தை கிடைக்கும்னு நினைச்சேன் குழந்தை கிடைச்சது மாதிரியே இல்லையே மன்னா வயசாகுது, இன்னும் நமக்கு ஒரு பிள்ளை பாக்கியம் இல்லாம இருக்கமே. ஏன் மன்னா குழந்தை இல்லை எதற்காக மன்னா நாமல் இருமேருக்கும் குழந்தை இல்லை ஊழிய தலைமுறையோ மன்னா ஆமா. உடையார் செய்த தீவினையோ மன்னா ஏன் மன்னா நாமளுக்கு குழந்தை இல்லை மன்னா பிள்ளை இல்ல வாசல் பிள்ளை இல்ல வாசல் பெரியோர்கள் மதலை இல்ல மறையோர்கள் குழந்தை இல்ல வாசலில் குழந்தை இல்ல வாசலில் ஒரு முனியோ
சொல்லு உண்டோ அண்ணன் என்று கேட்டவர் அடுத்து வர நிலையே என்கிற ராஜமண்ணா பிள்ளை இல்ல பெரும்பாவி பிள்ளை இல்ல பெரும்பாவி மதலை இல்ல மாபாவி பிள்ளை இல்லாத பெரும்பாவி மதலை இல்லாத மாபாவி நான் குழந்தை இல்லாத கொடும்பாவி அம்மா ஏன் நாகக்கண்ணி ஆனா பிறந்த மனுஷன் வீட்டுக்கு வந்தவனா பெண்ணா பிறந்தவன் சிரிச்ச முகத்தோடு இருக்க கூடாதா சீதேவிமா இருக்கணும்ல பெண்கள் எப்ப பார்த்தாலும் எவ்வளவுதான் கவலைகள் இருந்தாலும் கணவன் முகத்தை பார்த்ததும் சிரிப்பு வந்துடணும் கொஞ்சம் சிரிச்ச முகத்தோடு இருக்கணும் அந்த மனுஷன் வேலைக்கு போயிட்டு வர மனுஷனுக்கு மனதுக்குள்ள கவலை எதுவும் இருக்காது வேலைக்கு போயிட்டு வந்தவருக்கு அலுப்பு இருக்காது ஐயா இவன் முகத்தை பார்த்ததுமே அவருக்கு எப்படி இருக்கும் இன்ஜின் குரங்கணக்கா இருக்கா எதுக்கு வீட்டுக்கு வந்தோன்னு இருக்கும் அவன் கூட சேர்த்தனால அங்கே வேலை ஆகிட்டு வந்தோம் இல்லையே நினைக்க வேண்டிய வரும் ஆனால் ஏன் நாகக்கண்ணி ஏம்மா உன் முகம் இப்படி வாடி போய் இருக்கிறது உங்களை கெட்டின பாவத்துக்கு என் முகம் வாடத்தான் செய்யும் ஆனா பிறந்த மனுஷன் வீட்டுக்கு வந்தோம்னா பெண்ணா பிறந்தவா எப்ப பார்த்தாலும் கண்ணீரும் கவலையுமாகவா இருப்பது இல்லையே, உங்களுக்கு வாக்கப்பட்ட நாள் முழுதா இன்னைக்கு அழுதுகிட்டு தான் இருக்க வேண்டிய ஏடியே நாகக்கண்ணி குழந்தையை பெற்றெடுத்தவர்களுக்கு என்ன கிடைத்தது என்ன கிடைக்கல என்ன கிடைக்கணும் ஆன பெற்ற அலங்கோலம் பெண்ணை பெற்றால் பெருவழி தஞ்சம் முட்டை பிள்ளைய பெற்றவனுக்கே பெருவழி தஞ்சம் தான் அதனால இனிமே நமக்கு குழந்தை கடவுளாக பார்த்து என்று கொடுக்கிறாரோ அன்று குழந்தைய வாங்குவோம் வாங்கிட்டா போச்சு அது வரைக்கும் உனக்கு நான் பிள்ளை எனக்கு நீ பிள்ளை நம்ம ரெண்டு பேத்துக்கு யான்னு இன்னொரு தொல்லை நமக்கு எதுக்கு என்று நாகராஜன் நாகக்கண்ணி நம்ம இல்லாத பேர்களுக்கு தர்மம் கொடுக்க வேண்டும் என்னனாலும் கொடுக்கணும் எது இல்லையோ உனக்கு இப்ப என்ன வேணும் உங்களுக்கு தான் பல்ல பார்க்கல எனக்கு தெரியுது ஒரு 10-20 கலத்துல செயின் கிடைச்சா நல்லா இருக்கும் ஓ செயின் என்ன செயின் ஓ தங்க செயினா அப்ப நாகராஜன் நாகக்கண்ணி இட்டுண்டால் செல்வம் தட்டுண்டாலும் போகாது இறைக்கிற கிணறு தான் ஊரும் கொடுக்கிற கோடி கணக்குல பொண்ணு இருந்தாலும் கொடுக்கிறோம் என்கிற மனசு இருக்க வேண்டும் ஓ அப்ப இன்னும் ஊத்து தோண்டணும் ஊத்து நின்னுடுச்சு அப்படியா ஆனால் நாகராணி நாகக்கண்ணி என்ன கொடுத்து வருகிறாக தெரியுமா அவள் தூரமல்லி போறவர்க்கு போறவாடே போறவர்க்கு சுமைதான் கீழட்டி வைத்தார் வைத்தார் ஆட்டி வைத்தார் ஏ போறவர்க்கு காந்தமல்லி ஆமா சொல்லு அங்க போறவர்க்கு அப்படி சொல்லு கல்மடன்கள் சொல்லம்மா சொல்லு கட்டி வைத்தார் ஆமா சொல்லு தாகத்தோடு மாறவர்க்கு 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 அடே தண்ணீர் பந்தல் போட்டு வைத்தார் போட்டு வை அடே அம்மா போட்டு வைத்தார் ஏ வாரவர்க்கு வான் 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 காந்தமல்லி மாறவர்க்கு வாரவர்க்கு கல்மடன்கள் கட்டி வைத்தார் கட்டி வைத்தார் நாகராஜ நாகக்கண்ணி
கையெடுத்த